அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடு நம்ம கோயம்புத்தூர் கோவில் பாளையத்தில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது. இது புத்தம்புது வீடுங்க. நம்ம சக்தி மெயின் ரோட்லேருந்து 500 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இது மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து வீட்டை தலைவாசல் வச்சு கட்டியிருக்காங்க. 3 பெட்ரூம் வீடு. 3மே கிங் மாஸ்டர் பெட்ரூமு வித் அட்டாச்சாக இருக்குங்க. அருமையான வீடு. இந்த வீட்டை தெளிவாக வீட்டுக்குள்ளே போய் பார்த்து எல்லா ரூமுடைய டைமென்ஷனையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நமது எம்எம் ரியல்டர் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போத்தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனாக. தேங்க்யூ. பாருங்கள், நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம். பாருங்கள், போர்ட்டிக்கோ நல்ல பெரிய போர்ட்டிக்கோ தான். போர்ட்டிக்கோனுடைய சைஸ் 22x12. அருமையான சைஸு. ஒரு கார் நிறுத்திக்கலாம், 2 வீலர் நிறுத்திக்கலாம், எல்லா வசதியும் இருக்குங்க. போர்ட்டிக்கோவிலேயே பாருங்கள், வாட்டர் சம் இருக்குது, அருமையான போர் இருக்குது, ஸ்வீட் வாட்டரு. அப்படியே வெளியிலேயே ஒரு அவுட்டர் பாத்ரூம் இருக்குங்க. அப்படியே மெயின் டோர் பாருங்கள், சூப்பராக. அந்த மெயின் டோர் டீ குட்டால் ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம். பாருங்கள், அதில் லிவிங் ஹால் 18x18 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. லிவிங் ஹால் நல்ல பெரிய ஹால்ங்க. லிவிங் ஹால் 18x18 என்ற சைஸில் இருக்குது. அங்கே பாருங்கள், இன்னர் படி, அதாவது டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். இன்னர் படி உள்ள அதிலேயே பாருங்கள், டிவி யூனிட் இருக்குது, பேஸ் கேபினெட் இருக்குது, ஸ்டேர் கேஸ் அப்படியே அது கவர் பண்ணி கேபினெட்ஸ்லாம் இது பண்ணியிருக்காங்க. அருமையான வீடு. இதிலே பாருங்கள், காற்றோட்டமானது. சன்னெல்லாம் நல்லா பெரிய பெரிய சன்னெல்லாம் வச்சுருக்காங்க. காற்றோட்டமானதுங்க. மேலே பால் சீலிங் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். படி இன்னர் படியில் சூப்பராக அப்படியே கிளாஸு உட்டன் ஹைன் பார் வச்சு கிளாஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், கிச்சன்லாம் ஒரு மாடுலர் கிச்சன். அவ்வளோ பிரமாதமான விலை உயர்ந்த கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ். அந்த கிச்சன் எல்லாமே பாருங்கள், கிச்சன் டேபிள் டாப்புக்கு கீழே பேஸ் கேபினட்ஸ், ஏகப்பட்ட சாமான் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நல்ல விலை உயர்ந்த குவாலிட்டியில் அதை செஞ்சுருக்காங்க. அப்படியே கிச்சனுக்கு மேலே, டேபிளுக்கு மேலே பாருங்கள், வால் கேபினட்ஸ், பேஸ் கேபினட்ஸ், ஓரல் கேபினட்ஸ் அப்படின்ட்டு எல்லா பொருளும் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படியே நம்ம வாரம் பாருங்கள், பெட்ரூமுக்கு வந்துட்டான். இந்த பெட்ரூம் சைஸ் 18x11 அப்படிங்கிற சைஸ்லையும் வித் அட்டாச்சு 6x11ங்க. பெட்ரூமில் பாருங்களேன், வாட்ரூப் இருக்குது, பேஸ் கேபினெட்ஸ் இருக்குது, வால் கேபினெட்ஸ் இருக்குது, ஸ்டெடி டேபிள் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த வால்க்கெல்லாம் கலர்ஃபுல் பெயிண்டிங் கொடுத்து அதை டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் டோர்லாம் சூப்பர் டோருங்க. நம்ம தலைவாசலுக்கு மெயின் டோர் எப்படி போடுமோ அதே மாதிரி நல்ல விலை உயர்ந்த டோர் தான். பார்த்தீங்களா, பாத்ரூம் சூப்பரான பாத்ரூம். அப்படியே வால் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அப்படியே வெளியில் வாரோம். வெளியில் அப்படியே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது பாருங்களேன், குழந்தைகள்லாம் சேஃபாக அதுன்றதுக்காக நம்மளுக்கு கைப்பிடி உட்டன் லாயே அது ஃபுல்லாகவே கிளாஸ் வச்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏறி போய் நம்ம லேண்டிங்க்கு போகிறதொட்டிக்குமே, ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதொட்டிக்குமே. ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம்ல, அதில் பாருங்கள், ஹால் 20x10 நல்லா அகலமாக அதை கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து அங்கே 2 பெட்ரூமு, பால்கனி எல்லாத்துக்கும் போகிறது மாதிரி அந்த பேசஸ் நடவாதை அதாவது அதை ஹாலாகவே 20x10ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. அடேங்கப்பா, அந்த பெட்ரூமை பாருங்கள், எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்களேன். இந்த பெட்ரூம் சைஸ் 16x18 வித் அட்டாச்சு 8x5ங்க. பார்த்துங்க, இந்த பெட்ரூம் சைஸ் 16x18, அட்டாச்சு பாத்ரூமு 8x5. பெரிய பெட்ரூமுங்க. இதுக்குள்ளே பாருங்கள், இதுக்குள்ளேயும் ஒரு டிவி யூனிட் இருக்குது. அப்புறம் பாருங்கள், டிவி யூனிட் இருக்குது, வாட்ரூப் இருக்குது,
பேஸ் கேபினட், வால் கேபினட்ஸ், ஸ்டடி ஹால், ட்ரெஸ்ஸிங் ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதே மாதிரி நம்ம ஷோகேஸு எல்லா வசதியுமே இருக்குங்க. மேலே பாருங்கள், டாப்லேயுமே நம்மளுக்கு லாஃப்ட் கபோர்டாகவே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டு அந்த 10 அடி நீளத்துக்குமே அட்டாச்சு பாத்ரூமுமே சூப்பரான டோர் போட்டு நீட்டாக இருக்குங்க. அந்த பாத்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்களா பெரிய சைஸ் 8x5 நல்ல லாங் சைஸு. அதுவும் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இப்போ பாருங்கள் 3வது பெட்ரூமை பார்க்க போகிறோம். 3வது பெட்ரூம் தாங்க பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், அதாவது கிங் மாஸ்டர் பெட்ரூம். அந்த பெட்ரூமுடைய சைஸ் வந்து 18x18 பாருங்கள். இப்போ பார்க்க போகிறோம் பாருங்களேன். பாருங்கள், இது வந்து கிங் மாஸ்டர் பெட்ரூமு 18x18 சைஸு பெட்ரூம் சைஸ் வந்து. அதில் அட்டாச்சு பாத்ரூமு 6x4. இதுலேயும் பாருங்கள் ஒரு டிவி யூனிட் இருக்குது, அதில் பேஸ் கேபினெட்ஸ் இருக்குது. அப்படியே அந்த 18 அடிக்குமே ஃபுல்லாகவே வாட்ரூப் இருக்குது, பேஸ் கேபினெட்ஸ் இருக்குது, வால் கேபினெட்ஸ் இருக்குது, ஓரல் கேபினெட்ஸ் இருக்குது. அவ்வளோ பொருள்களை வச்சு எடுக்கலாம், அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அந்த வீட்டை. பார்த்தீங்களா பெட்ரூம் சைஸ்லாம் எவ்வளோ பெரிய பெட்ரூம், அடேங்கப்பா. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, ஸ்டடி டேபிள் இருக்குது, எல்லா ரூம்லேயும் பாருங்கள். எல்லா பெட்ரூம்லேயுமே வாட்ரூப் இருக்குது, பேஸ் கேபினெட் இருக்குது, வால் கேபினெட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து நம்மளுக்கு ஸ்டடி டேபிள் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. இப்படி எல்லா வசதியுமே இருக்குங்க. பாருங்க, இப்போ நம்ம பால்கனி சைடு போகிறோம். அது பால்கனி வந்து 10x8 அந்த சைஸில் இருக்குங்க. 10x8 பால்கனியுடைய சைஸு நல்ல சைஸு, சூப்பராக இருக்குது பால்கனி வந்து. அப்புறம் பாருங்கள், இது வந்து 10x8 இந்த பால்கனி வந்து. இன்னொரு பால்கனி அந்த சைடு இருக்குது, ஈஸ்ட் ஃபேஸில் இருக்குது, அதையும் பார்க்கலாம் பாருங்கள். பாருங்கள் அப்படியே வாரம் பாருங்கள், இப்படியே வந்துட்டு நம்ம பாருங்கள் இந்த சைடு இப்படியே படிக்கு போயிட்டு மேலே மொட்டை மாடி ஸ்டேரியஸ் போகிறோம். பார்த்தீங்களா, இந்த வீடு அருமையான வீடுங்க. சக்தி மெயின் ரோடுக்கு பக்கத்திலே இருக்குது, 500 மீட்டர் தூரத்திலே இருக்குது. இந்த சக்தி மெயின் ரோடுக்கு பக்கத்தில் கோவில் பாலம் குறும்பாளையத்துக்கு நியரஸ்ட்டாக வீடு தேடுறவங்களுக்கு சூட்டாங்க. ஸ்க்ரீனில் வர நம்பரை கூப்பிடுங்க. தேங்க்யூ, நன்றி, இழந்த வணக்கம்.